Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வீடியோ ஒரு ஃபங்க்ஷன் வீடியோல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. ரீசெண்டா ரிலேட்டிவ் ஒருத்தங்களோட ரிசப்ஷன் ஃபங்க்ஷன் இருந்துச்சு. அதுக்காக கிட்ஸை கூட்டிட்டு அம்மாவோட ஃபங்க்ஷனுக்கு வந்து போயிருந்தேன். அங்க போயிட்டு வீடியோ எடுக்கிறதா பிளான் இல்லை, பட் டிஜே எல்லாம் வந்து செட் பண்ணி பாட்டு போட்டிருந்தாங்களா. அந்த மியூசிக் கேட்டதும் மாறனும் மித்ராவும் பயங்கரமா வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மித்ரா சேர் மேல நின்று ஆட, மாறனும் பயங்கரமா வந்து ஆடிட்டு இருந்தான். அந்த கிளிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். அதை வந்து உங்களுக்கு இனிஷியலா வந்து ஆட் பண்றேன். இன்னும் கொஞ்சம் நிறைய ஃபங்க்ஷன் வீடியோஸுமே வந்து பெண்டிங் இருக்கு. மித்ராவோட பர்த்டே வீடியோவுமே நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. அது கொஞ்சம் பெருசா இருக்கா, எடிட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. சீக்கிரமா அதையும் அப்லோட் பண்ணிடுறேன். இப்போ வாங்க அப்படியே வீடியோ கண்டினியூ. நல்லா ஆட்டம் போட்டுட்டு அதுக்கப்புறம் டின்னரையுமே அங்கேயே வந்து சாப்பிட்டுட்டோம். மாறன் மித்ரா 2 பேருமே வந்து அங்கே சாப்பிடல, வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால அவங்களுக்கு வீட்டுக்கு வந்து தோசை வந்து ஊற்றி கொடுத்துட்டேன். நான் அங்கேயே வந்து சாப்பிட்டாச்சு. அம்மா போகிற வழியிலேயே என்னை ட்ராப் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ நம்ம அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங்கில் உள்ள வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். மார்னிங் இன்னைக்கு மித்ரா மாறன் எந்திக்கிறதுக்கு முன்னாடியே வந்து எழுந்திரிச்சிட்டேன். முதல் வேலையை அவளுக்கு ப்ரஷ் பண்ணி அவளை ஃப்ரெஷ்அப் பண்ணி விட்டுட்டேன். மித்ராக்கு டீத் வந்ததுலேருந்தே வந்து ஃபிங்கர் ப்ரஷ் யூஸ் பண்ணி பல்ல வந்து தேய்ச்சிட்டு தான் வந்து இருக்கேன். இனிஷியலாக பேஸ்ட் எதுவும் யூஸ் பண்ணல, பட் இப்போ கொஞ்சம் மாசமாக வந்து பேஸ்ட்டுமே யூஸ் பண்ணி தான் வந்து தேய்ச்சிட்ருக்கேன். டாய்ஸ் எல்லாம் போட்டு அவளை வந்து விளையாட வச்சுட்டு நான் அப்படியே வந்து பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவள் யூஸ் பண்ணக்கூடிய இந்த புக் லிங்க் வந்து கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் சில பேர் வந்து கேட்பீங்க. இது வந்து எனக்கு அப்ராட்லேருந்து கிஃப்டாக கிடைச்சது, அதனால அதோட லிங்க் வந்து என்கிட்ட இல்லை. அந்த லேப்டாப் மாதிரி இருந்தது வந்து ட்ரிவாண்ட்ரமில் ஹாம்லீஸ் போயிருந்தப்ப ஹாம்லீஸில் தான் வந்து வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன். அதுவுமே எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. மற்றபடி அந்த புக்ஸ் மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து அப்ராட்லேருந்து கிஃப்டாக கிடைச்சது. ஸோ அந்த லிங்க் இல்லை, ரியலி சாரி. ஏன்னா நான் நிறைய வீடியோஸில் இந்த டாயை காமிக்கிறப்ப, இந்த புக்கை காமிக்கிறப்ப, இல்லைனா இன்ஸ்டாவில் ஸ்டோரி போடுறப்பமே வந்து அட்லீஸ்ட் 1-2 பேராவது மெசேஜ் பண்ணி லிங்க் கேட்குறீங்க. இதுதான் வந்து ரீசன். கொஞ்சம் நேரத்தில் மாறனுமே வந்து எழுந்திரிச்சு வந்துட்டான். வந்ததுமே வீடை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஏன்னா அவன் கண்ணில் எங்கேருந்தோ எறும்பு பட்டுருச்சு. எங்கேருந்து வருதுன்னே தெரில. உங்கள் வீட்லேயும் அந்த மாதிரி தான் இருக்குதான்னு சொல்லுங்கள். காலையில் எழுந்திரிச்சு வர்றப்ப அங்கேருந்து அப்படியே எங்கேயாச்சும் வரிசை கட்டி எறும்பு போய்கிட்டே இருக்குது. என்னதான் நைட்டு க்ளீன் பண்ணிட்டு படுத்தாலுமே காலையில் வந்து இந்த மாதிரி எறும்பாக தான் வந்து போகுது. அது குட்டி குட்டி பூச்சி ஏதாவது வரனாலையா, எந்த ரீசன்னாலேன்னு தெரியல. இதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் தெரிஞ்சாலும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டெய்லி காலையில் இதே வந்து ஒரு வேலையாக இருக்குது க்ளீன் பண்ணுறது. என்னடா இவ்வளோ ஹெவியான ஒரு மாப் இதை வச்சு மாறன் க்ளீன் பண்ணுறாங்களேன்னு நீங்கள் வந்து யோசிக்கலாம். இது வந்து வெயிட்லெஸ் தான். அகாராவோட ரீஜென்சி மாடல் எலக்ட்ரிக் ஸ்பின் மாப் தான். வெயிட்டே வந்து கிடையாது. அவன் ஈஸியாக வந்து மாப் பண்ணுறதை வச்சே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது வந்து எந்த அளவு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு. அட்ஜஸ்டபிள் ஹேண்டில்ஸோட தான் வந்து வருது. ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அவன் ஏதாச்சும் ஃபுட்டை வந்து கொட்டிட்டாலோ, இல்லை வாட்டர் ஏதாவது ஸ்பில் பண்ணிட்டான், இல்லை எங்கேயாச்சும் தண்ணி பார்க்குறான், இல்லை இதை மாதிரி எறும்பு பார்க்குறான் அப்படின்னா அவனே இந்த மாப்பை எடுத்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவான். வீட்டில் குழந்தைங்க நமக்கு அப்பப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணி தரப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், வசதியாகவும் வந்து இருக்குது. மாறன் எனக்கு அப்பப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாமே வந்து பண்ணி தருவோம். உங்கள் வீட்லேயும் உங்களோட குட்டீஸ் ஹெல்ப் பண்ணுவாங்களா, எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த எலக்ட்ரிக் ஸ்பின் மாப் பற்றி வந்து சின்னதாக ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ வந்து பார்த்துடலாம். இது வந்து அகாரோட ரீஜென்சி மாடல் தான். நான் முன்னாடியே சொன்னபடி அட்ஜஸ்டபிள் ஹேண்டில்ஸோட வந்து கொடுக்குறாங்க. லைட்டாக அதில் ஒரு பட்டன் மாதிரி இருக்குது. அதை வந்து புல் பண்ணிவிட்டு நம்ம ஹேண்டில்ஸை வந்து நமக்கு ஏற்ற ஹைட்டில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹேண்டிலுக்கு மேலேயே வந்து 2 பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று பவர் பட்டன், இன்னொன்று வாட்டர் ஸ்ப்ரே. இதில் வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி கூட வந்து மாப் பண்ணிக்கலாம். அந்த வாட்டர் ஆட் பண்ணுறதுக்கு சின்னதாக வந்து ஒரு கப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கீழே அந்த மாப் பேட்ஸ் இருக்குல்ல, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த இதில் சின்ன
சின்னதாக ஒரு ஓப்பனிங் மாதிரி இருக்குது. அதை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த கப்பை வந்து யூஸ் பண்ணி வாட்டர் வந்து ஆட் பண்ணி நம்ம மாப் பண்ணிட்டு இருக்கிறப்ப எங்கெங்கே வாட்டர் ஸ்ப்ரே பண்ணணுமோ அந்த இடத்துல வந்து அந்த வாட்டர் ஸ்ப்ரேக்குள்ள பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு பண்ணோம் அப்படின்னா வந்து வாட்டரை வச்சு நம்ம அப்படியே வந்து மாப் பண்ணி வாட்டர் ஸ்ப்ரே ஆகுறதையுமே வந்து உங்களுக்கு சிம்பிளாக டெமோ மாதிரி காமிச்சிருக்கேன். வீடியோவில் எந்த அளவு கிளியராக அந்த வாட்டர் ஸ்ப்ரே ஆகுதுன்னு தெரில, பட் நேரில் பார்க்குறப்ப வந்து சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் இருக்கக்கூடிய அந்த மாப் பேட்ஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். எப்படி வாஷ் பண்ணுறதுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து மேனுவலில் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா இன்னொரு செட் ஆஃப் அந்த மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே மேனுவலில் கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம இதை யூஸ் பண்ணாத டைமில் வந்து டிஸ்அசம்பிள் பண்ணியுமே வந்து வச்சிடலாம். இது வந்து உங்களுக்கு அமேசானில் அவைலபிளாக இருக்குது. இதை பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டனா ரொம்ப காம்பாக்டாக ஈஸியாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாப், எலக்ட்ரிக் மாப் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ஆஃப் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் அன்றைக்கி டே ஃபுல்லாக வீடியோ எதுவுமே ஷூட் பண்ண முடியல. மித்ரா கொஞ்சம் கிராங்கியாக பிஹேவ் பண்ணிகிட்டு இருந்தா. நைட்டுக்கு வந்து சப்பாத்தியும் பேபி கார்னும் கேப்சிகமும் போட்டு கிரேவி ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதோட ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் பேபி கார்னில் கொஞ்சம் சால்ட்டு, பெப்பர், கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கடையில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி இந்த பேபி கார்னை தவா ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துருங்க. டீப் ஃப்ரையுமே வந்து பண்ணிக்கலாம், பட் நான் தவா ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். அதே கடாயில் கூட கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி ஆட் பண்ணி அதையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தில் உள்ள பச்சை வாசனை போன பிறகு 2 தக்காளியை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து அதையுமே வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளியில் உள்ள பச்சை வாசனை எல்லாமே வந்து போய் நல்லா சுருண்டு வர வரைக்கும் நல்லா வந்து வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிடலாம். இதை செஞ்சுட்டு இருக்கிற டைம்லேயே ஒரு 15 கேஷ்யூ நட்டை வந்து ஹாட் வாட்டரில் வந்து ஊற போட்டு வச்சுடுங்க. அது பேஸ்ட் மாதிரி வந்து அரைக்கணும். கேஷ்யூ நட்டை தேடி தேடி பார்க்குறேன், எங்கே வச்சேனே தெரியல. அதனால கேஷ்யூ நட்டுக்கு பதில் நான் பாதாமை தான் வந்து சோக் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 15 பாதாமை வந்து ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி ஸ்கின்னை வந்து பீல் பண்ணுறதுக்காக வச்சுருந்தேன். இந்த கிரேவிக்கு ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். தேவைக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தூள், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுறலாம். நான் இன்றைக்கி காஷ்மீரி சில்லி பவுடர் தான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். நீங்கள் நார்மல் சில்லி அண்ட் காஷ்மீரி சில்லி ரெண்டும் கலந்தாப்பில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறப்ப நல்ல கலர் கொடுக்கும், காரமே கம்மியாக தான் இருக்கும். மெயினாக கிட்ஸுக்கு பண்ணுறனால சில்லி பவுடரை வந்து அவாய்ட் பண்ணியிருந்தேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா லைட்டாக வந்து பச்சை வாசனை போன பிறகு இதுக்கு தேவையான தண்ணி வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கு தக்கன வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி லைட்டாக கொதிச்சதும் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பேபி கார்னும் கேப்சிகமும் வந்து ஆட் பண்ணிடலாம். பார்க்குறதுக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், பட் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே பேபி கார்ன் கேப்சிகம் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் ஜாஸ்தியாக வந்து ஆட் பண்ணியிருந்தேன். என்கிட்ட க்ரீன் கலர் கேப்சிகம் மட்டும்தான் இருந்துச்சு. உங்ககிட்ட வேறு கலர் இருந்துச்சுன்னா அதையுமே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து லைட்டாக கொதிக்க விட்டுறலாம். மீன்வைல் அப்படியே நம்ம பாதாம் ஊற வச்சுருந்தோம்ல, அதில் ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணிவிட்டு அப்படியே மிக்சியில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். கேஷ்யூ நட் இல்லாத ரீசனால் தான் பாதாம் போட்டிருந்தேன், பட் நீங்கள் பாதாம் யூஸ் பண்ணியுமே ட்ரை பண்ணலாம். டேஸ்ட் இன்னுமே வந்து நல்லா தான் இருந்துச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பாதாம் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிட்டு அப்படியே மிக்சியை கழுவி கொஞ்சம் தண்ணியுமே வந்து ஊற்றிட்டு கொதிக்க வச்சுட்டு ஃபைனலாக கொஞ்சமாக கரம் மசாலா, கசூரி மேத்தி போட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான பேபி கார்ன் கேப்சிகம் மசாலா ரெடி. சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃப்ரைட் ரைஸ், புலாவுக்கு கூட வந்து நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா, பை பாய்.